வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இட்லி மாவு கார குழி பணியாரம் பண்ண போறோம். இது பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாவும் இருக்கும். அப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வரமிளகாய் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 2 கப் கரெக்டான புளிப்புள்ள தோசை மாவு வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ரவை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் பவுல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 2 சின்ன தக்காளியையும் விதைகளை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியா சாப் பண்ண 3 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சிங்க ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மிக்சிங் மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மறுபடியும் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்க்கும் மீடியம் ஃப்ளேம்க்கும் நடுவில் வச்சுருக்கேன். ஒரு சைடு பணியாரம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. பணியாரம் அந்த சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எல்லா பணியாரம் மேலையும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமா இட்லி பொடி லைட்டா தூவி விட்டுக்கலாம். நெய் இட்லி பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். பணியாரம் அந்த சைடு வெந்து வரட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பணியாரம் பாருங்க, இந்த சைடுமே நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. பிளேட்டுக்கு மாத்திடலாம். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.